Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் 2ஆம் தேதி கர்த்தர் நம்மை இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் நமக்காக நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆலயத்தில் கூடாரத்தில் அப்படியாக நாம் அவருடைய ஆலயத்தில் நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிழ்ச்சியோடு ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை நோக்கி நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களை தாங்கி அவருடைய இரத்த கொன்றையில் நம்மை மூடி மறைத்துக் கொண்டு அவருடைய கிருபையால் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துகின்றார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் அவரை உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் அவரை நோக்கி நாம் துதிப்போமாக. இன்றைய நாளில் இந்த வார்த்தைகள் விளங்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. லூக்கா 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். லூக்கா நற்செய்தி 17ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தரில் நாம் வைக்கும் நம்முடைய தனிப்பட்ட விசுவாசம் அற்புதமான பலன்களை தருகிறது. தேவன் நம் வாழ்வில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவைகளை நாம் அடைந்து கொள்ளுவதற்கு விசுவாசம் கதவை திறந்து விடுகிறது. தேவன் நம் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசம் அவர் என்ன செய்ய போகிறாரோ அதற்குரிய களத்தை உருவாக்குகிறது. திட மனதோடு இருங்கள், சந்தேகம் வேண்டாம். தேவன் மீது உள்ள உங்கள் விசுவாசத்திற்குரிய பிரதிபலனை நிச்சயமாய் அடைந்து கொள்வீர்கள். கர்த்தர் இப்படியாக நம் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மை நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்று தேவைக்காக நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். விசுவாசம் தான் நமக்கு மிகவும் முக்கியம். விசுவாசம் இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. ஆதலால் விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்க வேண்டும். அப்படியாக இந்த நாளில் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி இந்த மாதம் முழுவதும் நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவரை நாம் தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக ஆண்டவரை, என் அன்புள்ள ஆண்டவரே, இன்று இப்போதே நான் உம்மில் என் முழு நம்பிக்கையை வைக்க தீர்மானம் செய்கிறேன். நீரே என் தேவன், நான் உம்மை மாத்திரமே சார்ந்து ஜீவிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னுடன் இருப்பதினால் நான் எழுந்து நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. நான்
வார்த்தைகளை நல்ல தெளிவாக படித்து பயன்பெற்று மீண்டுமாக நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறுங்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அப்படியாக இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நமக்காக நீங்கள் அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் அவரோட பாதையில் செல்வோமானால் உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் இரட்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாளில் அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதின அதிகாரம் 25 வசனம் 21. துன்பங்களை எதிர்கொண்டு விசுவாசம் மற்றும் விடாமுயற்சியின் தொடர் பயணம். இதை நான் முன்னமே உங்களுக்கு நான் எடுத்துக் கொண்டிருந்தேன். இந்த வார்த்தைகளில் கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவர் கைவிடாமல் காத்து வழிநடத்திக் கொண்டிருவர். அப்படியாக இந்த நாளில் கூட ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தியானிக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய அதிகாரத்தில் 24 உங்களுக்கு கொடுக்கிறேன். 23ஆம் வசனத்தில் தேவனுடைய சித்தத்தில் தீர்மானித்தல் உறுதியாய் நிற்றது. தேவனுடைய சித்தம் இல்லை என்றால், கர்த்தருடைய சித்தம் இல்லை என்றால், ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்றால், இயேசுவினுடைய சித்தம் இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. நாம் அனைவரும் ஜீரோ. அப்படியாக பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். யூத தலைவர்கள் விசாரணையில் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கள் யாவும் சரியானவை அல்ல என்று, பவுல் குற்றமற்றவன் என்றும், பவுலுடைய வார்த்தைகளில் இருந்து அவர்கள் பொறாமையினாலே பவுலின் மேல் இவ்வித குற்றச்சாட்டுகளை சாட்டினார்கள் என்பதும் வெட்ட வெளிச்சமாயிற்று. அது மாத்திரமல்ல, எருசலேமில் இருந்து சேனாதிபதியாக லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று பேலிக்ஸ் கூறி யூத தலைவர்களை அனுப்பி வைத்தான். மிகுந்த ஏமாற்றத்துடன் அவர்கள் திரும்பிச் சென்றனர். பவுலின் வழக்கு பற்றி பேலிக்ஸ் லீசியாவை அழைத்தான் என்றோ அல்லது அவன் இந்த வழக்கு விசாரணைக்காக எப்போதாவது செசரியாவுக்கு வந்தான் என்றோ எவ்வித சுட்டிக்காட்டுதலும் தரப்படவில்லை. தேசாதிபதியின் வார்த்தைகள் அவனது முடிவை மேற்கொள்ளாததற்கு ஒரு காரணமாக வழக்கு விசாரணையை தள்ளி போடுவதற்கு ஒரு சாக்கு போக்காக அமைந்தன. பேலிக்ஸ் யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தையோ பிரதான ஆசாரியனையோ அல்லது யூத மூப்பர்களையோ அரசியல் காரணங்களுக்காக பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு சமரச நிலைப்பாட்டை எடுத்தான். யார் இந்த பேலிக்ஸ்? பவுலுக்கு மரண தண்டனை விதிக்காமல் அவனை காவற்சாலையில் ஓய்வெடுக்கும்படி கட்டளையிட்டான். பேலிக்ஸ் என்ப மனுஷன் காவலில் இருந்தாலும் அவனுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டன. கண்டிப்பில்லாமல் நடத்தப்பட்டான். அவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவனை பார்க்க வந்தவர்கள் யாரையும் தடை பண்ணவில்லை. காவலில் இருந்தாலும் ஒரு சுதந்திர பறவையாக இளைப்பாறினான். பவுல் காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் சோர்வடைந்து போய்விடாமல் ஆவியில் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையால் உற்சாகம் உள்ளவனாகவும் செயல்படுகிறவனாகவும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தவனாகவும் காணப்பட்டான். பவுலடிகளார் வஞ்சக ஆலோசனை சங்கத்தினரின் சதித்திட்டத்தில் இருந்து பவுலின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பேலிக்ஸ் உறுதி செய்தான். அவனது பாதுகாப்பை பொறுப்பேற்றிருந்த 100க்கு அதிபதியுடனும் அவனது கட்டளையின் கீழ் இருந்த போர் சேவகர்களுடனும் ஏற்பட்ட பவுலின் தொடர்பு நற்செய்தியை பரப்புவதற்கான திறந்த வாசலாக மாறியது. அந்த காவலுடைய அந்த சுவிசேஷம் வேகமாக பரவுவதற்கு இது மிகவும் முக்கியமானதாக அமைந்தது பவுலடிகளாருக்கு. நம் சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவர். அவருடைய மகிமை
நோக்கம் மற்றும் அவருடைய விருப்பத்துடன் நம்மை இணைத்துக் கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார். பவுல் மூலம் தமது நோக்கத்தை நிறைவேற்றின தேவனை அவர்களால் சிறைப்படுத்த முடியவில்லை. நாம் இருக்கும் சூழ்நிலைகளிலேயே மிகப்பெரிய மற்றும் அற்புதமான காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். தடையின்றி நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். பவுல் போராடுகிறார், பிரயாசப்படுகிறார். ஆனால் அவருடைய சொந்த பலத்தில் போராடி பிரயாசப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே அதை செய்கிறார் பவுலடிகளார். நாமும் பவுலை போல நமது சொந்த பலத்தில் எதையும் செய்ய முயலாதிருப்போம். கிறிஸ்துவின் வல்லமை இல்லாத பட்சத்தில் நாம் சொல்லிக் கொள்ளத்தக்க அளவில் தேவனுக்காக எதையும் செய்ய முடியாது. யோவான் 15:5 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் பலத்தினாலேயே நாம் எதையும் செய்ய முடியும். பிலிப்பியர் 4:13 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1:24 வாசித்து பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இதனாலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். கர்த்தர் தாமே இதனாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் காலைக்கு காலையில் கடந்து செல்வோமாக. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும்
இப்பொழுது நாம் அதனுடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம். வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய தந்தையில் ஒருவனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றி பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்து புதிப்போமாக. கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் அவரோடு இருப்போமாக. இப்போது நன்றி பாடல்களை பாடுவோமாக. இந்த
அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த புதிய நாளை தொடங்கும் போது எங்கள் எல்லா செயல்களிலும் சிந்தனைகளிலும் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவும். நாள் முழுவதும் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். உமது பிரசன்னம் எங்களுக்கு நிலையான வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் இருக்கட்டும். இந்த மாதத்தில் தொடங்கும் போது உமது உண்மை தன்மையை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். உமது பக்தியில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவும். உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கும் போது எங்களுக்கு சமாதானம் தாரும். அன்புள்ள கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு உண்மையாக இருக்கும் ஒரு இருதயத்தை எங்களில் உருவாக்கும். உன் மீதான எங்கள் அன்பு அசைக்க முடியாத இருக்கட்டும். உமது திட்டத்தில் எங்கள் நம்பிக்கை பரிபூரணமாகட்டும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மாம்சமும் எங்கள் இருதயங்களும் தோல்வியடைக்கூடும். ஆனால் அப்போஸ்தலர்கள் அனுபவித்தபடி என்றென்றும் நீரே எங்கள் பலமும் எங்கள் பங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பவுலை போல அவர் சீசரை நேரில் சந்தித்து தனது முன்வைக்கும் வரை அவரது எதிரிகளான யூத ஜனங்களிடமிருந்து நீர் பாதுகாத்ததை போல எங்கள் பக்தியில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவும். எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கள் உண்மை தன்மை தெளிவாக இருக்கட்டும். எப்போதும் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நாங்கள் முயல்வோமாக. இயேசுவின் வெற்றிகரமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.